வெல்கம் டு ட்ரீம் சமையல். இன்றைக்கி வந்து கவுனி அரிசி அல்வா பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான பொருள்லாம் சொல்ல போகிறேன். கவுனி அரிசி வந்து 1 கப் எடுத்திருக்கேன். அப்புறம் வெல்லம் வந்து 1 கப்பு, தேங்காய் வந்து 1 கப்பு, முந்திரி தேவையான அளவு, நெய் தேவையான அளவு, ஏலக்காய் பொடி வந்து தேவையான அளவு. கவுனி அரிசி வந்து 6 மணி நேரம் ஊற வைக்கணும். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 6 ஹவர்ஸ் நல்லா ஊறினவனே இப்போ குக்கரில் வந்து 1 கப் கவுனி அரிசி போட்டுட்டு அதில் 3 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 3 விசில் நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் சிம்மில் ஆக்கிட்டு 2 விசில் வேக வச்சு எடுத்துடணும். இப்போ நல்லா வெந்துச்சு பாருங்கள். நசக்குனா நல்லா வெந்திருக்கணும். இது மாதிரி நல்லா வெந்திருக்கணும். இப்போ வந்து நாட்டு சர்க்கரை போடுறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டணும். உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட்னஸ் வேணுமோ அது தகுந்த மாதிரி நாட்டு சர்க்கரை 2 கப் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம திருவி வச்சுருக்கேன் இந்த தேங்காய் வந்து அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். 1 கப் எடுத்துருக்கேன் நான். தேங்காய் நல்லா மிக்ஸ் பண்ணினவேனே ஏலக்காய் பொடி போடுறேன். 1 டீஸ்பூன் போடுறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட வேணே இப்போ நெய்யில் வந்து முந்திரி வந்து தாளிக்க போகிறேன். இப்போது வறுத்து வச்ச நெய்யை வந்து இதில் போட்டு மிக்ஸ் பண்ணணும். உங்களுக்கு சுவையான கவுனி அரிசி அல்வா ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு சர்க்கரை நல்லா 2 டம்ளர் போட்டிங்கன்னா இன்னும் நல்லா இலகே வரும். உங்களுக்கு சுவையான கவுனி அரிசி அல்வா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.